வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு மே மாத பலன்கள். இந்த மே மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது 12ஆம் தேதி மே மாதம் செவ்வாய் பகவான் 45 நாட்களுக்கு பிறகு பெயர்ச்சி ஆகிறார். மீன ராசியில இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் மேஷ ராசிக்கு தன்னுடைய சொந்த ஆட்சி வீட்டிற்கு பெயர்ச்சியாகி வருகிறார். அடுத்து 14ஆம் தேதி சூரியனும் புதனும், சூரியன் இந்த மாதத்துல முற்பகுதியில ஆட்சி பெற்றும் உச்சம் பெற்றும், அடுத்து பிற்பகுதியில பாத்தீங்கன்னா காலபுருஷனுக்கு 2ஆம் இடத்திலையும் பயிற்சியாக போகிறார். அதனால சூரியனும் புதனுமாக சேர்ந்து 2 கிரகங்களும் 15ஆம் தேதி ரிஷப ராசிக்கு பயிற்சியாகின்றனர். அடுத்து 14ஆம் தேதி சுக்கிரன் ஆகப்பட்டவர் தன்னுடைய ஆட்சி வீடான அந்த ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். மிதுன ராசியில ஏற்கனவே குரு பகவான் இருக்கிறதுனால குரு சுக்கிரன் சேர்க்கை அப்படின்றது வரக்கூடிய 14ஆம் தேதியிலிருந்து இருக்க போது இது நிறைய ஒரு வருமான வளர்ச்சிகளை ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். இந்த மாதத்தின் இறுதியில புதன் பகவான் அந்த ரிஷப ராசியிலிருந்து தன்னுடைய சொந்த ஆட்சி வீடான அந்த மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த மிதுன ராசியில அந்த புதன் பகவான் வரும்போது குரு பகவானும் சேர்ந்து இருக்கும் போது இந்த இடத்துல இந்த மாதத்தின் பிற்பகுதியில 3 கிரகங்களின் சேர்க்கை அப்படின்றது இருக்கு. இதனால ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் இந்த மாதத்துல என்ன மாதிரியான ஒரு பலன்கள் கிடைக்க போகுது, ஏன்னா வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கேது ராகு அப்படின்றது சிம்ம ராசியிலையும் கும்பராசிலையும், சனி பகவான் மீன ராசியிலையும் இருக்கிறார். மாத பலன்கள் கணிக்கும் போது எப்போதுமே நம்மளுக்கு அந்த மாத கிரகங்கள் தான் முக்கியத்துவம் வாய்ந்தவையாக இருக்கும். அந்த மாத கிரகங்கள் சில பெயர்ச்சி ஆகும் போதும் கிரகங்களின் நகர்வுகள் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை அவரவர்களினுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் கொடுக்கும். அதை பற்றி தான் நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசி அன்பர்கள், காலபுருஷனுக்கு 8ஆம் இடமான ஒரு கடுமையான மறைவு ஸ்தானத்துல இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் தான். இவர்களினுடைய வாழ்க்கை ஒரு போராட்டமாக இருந்தாலும் அந்த போராட்டத்தின் ஒரு இலக்கு பாத்தீங்கன்னா வெற்றியாக தான் இருக்கும். எப்போதுமே லைஃப்ல ஒரு போராட்டம் இருந்தாதான் வின் பண்ண முடியும். ரொம்ப சாதாரணமா ரொம்ப ஹாப்பியா போயிட்டு இருந்தது அப்படின்னா அது லைஃபே கிடையாது. இது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஒரு கைவந்த கலை. எந்த பிரச்சனையா இருந்தாலும் வந்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியாக ஒரு துணிச்சலோடு வாழ்க்கை பயணத்தை மேற்கொள்பவர்கள் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள். இப்படிப்பட்ட இந்த விருச்சிக ராசி அன்பர்கள்ல இருக்கக்கூடிய நட்சத்திர அன்பர்கள் அப்படின்னு பார்க்கும்போது முதல் நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம், ஒரு குருவினுடைய நட்சத்திரம் 8ஆம் இடத்துல இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த நட்சத்திர அன்பர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, நேர்மை அப்படின்றத சொல்றதை விட நேர்மையை எப்படி கையாளணும் அப்படின்னு தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. அதாவது ஒரு குறுக்கு வழியில போய் நேர்மைக்கு வழிகாட்டுபவர்கள் இந்த விசாக நட்சத்திர அன்பர்கள். எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா மாத்தி யோசி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த நட்சத்திர அன்பர்கள் எப்போதுமே ஒரு டிஃப்ரெண்டா திங்க் பண்ணி மற்றவர்களை கவரக்கூடிய அளவிற்கு சில விஷயங்களை செய்யக்கூடியவர்கள். அதே மாதிரி குடும்ப பொறுப்புகள்னால அதிகப்படியான அவமானங்களை பெறுபவர்களும் இந்த விசாகம் நட்சத்திர அன்பர்கள். குடும்பத்துல இருக்கிறவங்களுக்காக நிறைய செஞ்சு ஏமாற்றம் அடைந்த அவமானம், ஏளனம், அடுத்து பாத்தீங்கன்னா உறவுக்காரங்க மத்தியில தேவையில்லாத பேச்சுகள், கடும் சொற்கள், இதெல்லாத்தையுமே கேட்டு வாழ்க்கையே ஒரு வெறுத்து போச்சு மேடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த விசாகம் நட்சத்திர அன்பர்களினுடைய வாழ்க்கை அப்படின்றது ஒரு புதுவிதமான ஒரு அமைப்பை கொண்டவர்கள் தான் இந்த விசாக நட்சத்திர அன்பர்கள். கேட்டை நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரத்திற்கு ஜோதிட ரீதியாக ஒரு பழமொழியே இருக்கும். கேட்டை நட்சத்திரம் கோட்டை ஆளும் அப்படின்ற மாதிரியாக இருக்கு. விருச்சிக ராசியில சந்திரன் நீச்சம் அடைகிறார். இந்த ராசி அன்பர்கள் எப்போதுமே பாத்தீங்கன்னா வெளியில பாக்குறதுக்கு ரொம்ப போல்டா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி இருப்பாங்க. ஆனா மனதளவுல பெரிய அளவுக்கு நம்பிக்கை அப்படின்றது இருக்காது. எனக்கெல்லாம் இதெல்லாம் நடந்துருமா, அதுல இந்த கேட்டை நட்சத்திர அன்பர்கள் அந்த மாதிரியான ஒரு ரகத்தை சார்ந்தவர்கள் தான். எனக்கெல்லாம் இந்த வேலை கிடைச்சிருமா, எனக்கெல்லாம் இந்த உத்தியோகம் கிடைச்சிருமா, எனக்கெல்லாம் இந்த படிப்பு வருமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியிலேயே வாழ்க்கையை நடத்துபவர்கள் இந்த கேட்டை நட்சத்திர அன்பர்கள். அடுத்து பாத்தீங்கன்னா அனுஷம் நட்சத்திர அன்பர்கள். அனுஷம் பாத்தீங்கன்னா சனியினுடைய நட்சத்திரம் அப்படின்றதுனால சின்ன வயசுலயே வீட்டை விட்டு வெளியில போயிருப்பாங்க. அம்மாவினுடைய பாசம் கிடைக்காது, அம்மாவினுடைய உறவு அப்படின்றது இவர்களுக்கு இருக்காது. அடுத்து பாத்தீங்கன்னா சின்ன வயதிலிருந்தே சிறு வயதிலிருந்தே பள்ளி வாழ்க்கை
கல்லூரி வாழ்க்கை, அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை அமைப்பை இழந்தவர்கள் அப்படின்னு சொன்னா இந்த அனுஷம் நட்சத்திர அன்பர்கள் தான். லைஃப்ல எதுவுமே இவங்களுக்கு நடந்திருக்காது. அந்த அளவுக்கு இந்த அனுஷம் நட்சத்திர அன்பர்கள் மிகவும் ஒரு துரதிருஷ்டசாலிகள்னே சொல்லலாம். ஏன்னா 8ஆம் இடம், அடுத்து சந்திரன் நீச்சம், ஒரு சனியினுடைய நட்சத்திரம், இந்த ராசியில செவ்வாய் ஆட்சி பெறுகிறார். இப்படின்ற மாதிரியான 4 பாவகிரகங்களின் சேர்க்கை இருக்கும் போது அதுல அனுஷம் நட்சத்திர அன்பர்கள் தான் அதிகப்படியாக பாதிக்கப்படக்கூடிய ஒரு நட்சத்திர அன்பர்களாக இருப்பாங்க. ஆனாலும் ஒரு வெளியிடத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னா லைஃப்ல எப்படியாவது வெளியேறி முன்னேறி வந்துருவாங்க. சொந்த ஊர்ல இருக்கும்போது அதிகப்படியான மாற்றத்தை இவர்களால பெற முடியாது. இப்படிப்பட்ட நட்சத்திர அன்பர்களை கொண்ட இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த மே மாதத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய கடன் அளவு கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். வேலை இழந்தவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த மே மாதம் அமைய போது. வேலையில எப்போதுமே பாத்தீங்கன்னா ரொம்ப டிப்ரெஷனோட, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸோட வேலை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதத்துல இருந்து அதுல இருந்தெல்லாம் ஒரு ரிலீஃப் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மே மாதம் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இருக்கும். இது ஒரு நீர் ராசி அப்படின்ற இருக்கிறதுனால இதனுடைய குறியீடே பாத்தீங்கன்னா தேல். அதாவது எப்படி ஒரு தேல் நம்மளை கடிக்கும் போது சின்னதா ஒரு வலி எப்படி இருக்குமோ அந்த வலி பாத்தீங்கன்னா வேதனை அதிகமாக இருக்கும். அதே மாதிரி அது விஷ ஜந்துவும் கூட. அந்த மாதிரியான சில சொற்களை எல்லாத்தையுமே இந்த விருச்சிக ராசி என்பர்கள் பயன்படுத்துவாங்க. அதாவது ஒரு வார்த்தை சொன்னாலும் அந்த வார்த்தையில அதிகப்படியான அர்த்தம் இருக்கும், அதிகப்படியான ஒரு கடும் சொற்களாக இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் இந்த விருச்சிக ராசி என்பர்கள். இப்படிப்பட்ட இந்த ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா இவர்களினுடைய வேலை வாய்ப்புகள் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். வேலை வாய்ப்புகள்ல இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளும் முடிவுக்கு வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். சொந்த செலவுல சூன்யம் வச்சுக்கக்கூடிய ஒரே ராசி என்பர்கள் நம்ம விருச்சிக ராசி என்பர்கள் தான். அந்த சொந்த செலவு அப்படின்றது பாத்தீங்கன்னா இவர்கள் கடும் சொற்கள் பேசுறது, மற்றவர்களோட கோவத்தோட இருக்கிறது, அடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப பரஸ்பரத்தோட இருக்க மாட்டாங்க. நீ என்ன சொல்றது, நான் என்ன கேக்குறது அப்படின்ற மாதிரியாக உயர் அதிகாரிகள் கிட்டயே இந்த மாதிரியான சில நிலைப்பாடு அப்படின்றது இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இருக்கும். இதெல்லாமே சொந்த செலவுல சூன்யம் வச்சுக்கிறது தான். இந்த மாதிரியான அமைப்பை உடையவர்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த மாதத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த காலகட்டம் உங்களுடைய 7ஆம் இடத்துல அஷ்டமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புதன் பகவான் வராரு. அதனால கணவன் மனைவி உறவுகள்ல சில பிரிவுகள் இருக்கும். அந்த பிரிவுகள் டெம்பரவரி, தற்காலிகமானதுதான். விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு மனப்பான்மை வந்துருச்சு அப்படின்னா நல்லா இருக்கும். மறைமுகமான உறவுகள்லாம் இந்த காலகட்டத்துல வெளிவருவதற்குண்டான ஒரு நேரம். கணவன் மனைவிக்கு தெரியாம சில விஷயங்களை செய்யறதும், மனைவி கணவருக்கு தெரியாம சில விஷயங்களை செய்தால் அப்படின்னா இந்த மே மாதத்துல அதற்குண்டான ஒரு முற்றுப்புள்ளி அப்படின்றது கண்டிப்பாக நடந்தே தீர வேண்டிய ஒரு அமைப்பை தான் இந்த கோச்சார கிரகங்கள் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு கொடுக்க போகுது. இந்த காலகட்டம் வயதானவர்கள் தங்களுடைய உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நிறைய உடற்பயிற்சிகள் செய்யுங்க. அதாவது வாக்கிங் போங்க. சும்மாவே ஒரு இடத்துல உட்காராதீங்க. வயதானவர்கள் உட்கார்ந்தீங்க அப்படின்னா இதனால ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு 40 வயதை கடந்தவர்களுக்கு இருதயம் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு உண்டான ஒரு நேரம் இருக்கு. ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால ஒரு ரிலாக்ஸ் அப்படின்றது கிடையாது இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு. அதனால உங்களை நீங்களே கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணி இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் இந்த மே மாதத்துல பாத்தீங்கன்னா உங்களை நீங்களே கொஞ்சம் கொஞ்சமா மோட்டிவேட் பண்ணி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்காம சில வியாதி தொந்தரவுகள்ல இருந்து வெளியில வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக திசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பேர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.